நம்ம உடம்புல கழிவுகள் தேங்குறது, கல்லீரலோட செயல்திறன் கம்மியாகிறது. இதுதான் நோய்களுக்கான முதல் காரணமா இருக்கு. அதுவும் முக்கியமா 40 வயதுக்கு மேல போகும்பொழுது உடம்புல நோய் வருது அப்படின்னாலே கஃபத்தோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டே இருக்கும். இந்த கஃபத்தை குறைக்கிறதுக்கு வள்ளலார் சொன்ன ஒரு மிக முக்கியமான மூலிகை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ இது நம்ம உடம்புல எப்படி கஃபத்தை குறைக்குது, நோய் வராம எப்படி பாதுகாக்குது, ஏன் இதை நம்ம எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும், இதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம உடம்புல கஃபம் அதிகமாகும் போது எல்லாமே மந்தத்தன்மை உண்டாகும். தொடர்ந்து சளி தொந்தரவுகள் இருக்கிறது, உடல் எடை அதிகமாகிறது, சுறுசுறுப்பு தன்மை குறைய ஆரம்பிக்கிறது. இப்படி உருவாகி தான் நமக்கு சர்க்கரை நோயோ இல்ல ரத்த அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகளா அடுத்தடுத்தா உருவெடுக்கும். இந்த கஃபத்தை குறைக்கிறதுக்கு வள்ளலார் வளலை வாங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்லியிருப்பாரு. கரிசாலை நெய்யை வச்சு நம்ம வளலை வாங்குறதுங்கிற விஷயம் பண்ணினாதான் உடம்புல முற்றிலுமா இந்த கஃபம் குறைஞ்ச பிறகுதான் நம்மளால சுவாச பயிற்சிகள் பண்ணி இறைநிலையை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பார். பட் ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னாலும் இந்த கஃபம் குறையணும். இந்த கஃபத்தை குறைக்கிறதுக்கு முக்கூட்டு சூர்ணம், இந்த முக்கூட்டு சூர்ணத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னா வெள்ளை கரிசாலை, தூதுளை, முசுமுசுக்கு, இது கூட சீரகமும் சேர்த்திருப்பாங்க. ஸோ இந்த வெள்ளை கரிசாலை அப்படிங்கிறது ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கலாம். அது கூட சீரகம், தூதுளை, முசுமுசுக்கு இது எல்லாமே 25 கிராம் எடுத்துக்கலாம். அதாவது அது ஒரு பங்கு, இது எல்லாமே 1/4 பங்கு. ஸோ இதை நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு ரெகுலரா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய கஃபம் குறையும். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். நோய் எதிர்ப்பு சக்தி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்க, செரிமான கோளாறு இருக்கிறவங்க, மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை, நல்ல இரவு தூக்கம் எனக்கு இல்லை, உடம்புல அதிகப்படியான பித்தம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் இந்த ஒரு முக்கூட்டு சூரணத்தை ரெகுலராகவே நம்ம பயன்படுத்தலாம். இதில் என்னென்ன நற்பலங்கள்லாம் இருக்குது. ஸோ வெள்ளை கரிசாலை அப்படின்னு சொல்லும்போது கரிசாலை ஒரு ஆழியொன்ன பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் ஆழிங்கிற ஒரு மிருகத்தை நம்ம நிறைய கோயில்களெல்லாம் பார்த்துருப்போம். அதற்கு அதிகப்படியான ஒரு பலம் இருக்கும். அந்த அளவுக்கு பலம் கரிசாலையை சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய ஒரு கூற்று. இந்த கரிசாலையை பற்றி அகத்தியர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, குரல் கம்மல் காமாலை குட்டமொடு சோபை உரற்பாண்டு பன்னோய் ஒளியும் நிறச்சொன்ன மெய்யாந்தகரை ஒத்த ஆளி என்ன நற்புலத்து கையாந்தகரை கொண்ணும் கால். அந்த கையாந்தகரை உண்ணும் பொழுது நம்ம உடம்புல அந்த ஆளி மாதிரியான ஒரு பலம் வரும். குரல் கம்மல் போயிடும். காமாலை நமக்கு வராது. அதனால உண்டாகக்கூடிய அனீமியா சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாமே வராது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கரிசாலை அப்படிங்கிறது கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை. இதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் பொழுது கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்யும். உடம்புல அதிகப்படியான பித்தம், கஃபம் இது எல்லாத்தையுமே சரி செய்யும்.